ஹலோ விவோஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய முதல் பிறந்த நாள் அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப அவருக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பிறந்த நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பிரபலங்கள்கிட்ட இருந்து வாழ்த்துக்களானது வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி நிறைய பிரபலங்கள்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி இவருடைய குடும்பத்தார்கிட்ட இருந்தும் வாழ்த்துக்களானது வந்துட்டுருக்குன்னே சொல்லணும். முதல்ல பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய தந்தை மற்றும் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய அன்றாட பணிகளை வந்து அவர் தொடங்குறதுக்காக வந்து கிளம்பியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து விஜயனுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை வந்து செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறது, மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறது, உதவிகள் செய்கிறது, மேலும் இரத்த தானம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்துட்ருக்காங்க. ஸோ பொதுவாக விஜய் அவர்கள் எப்போதுமே வந்து வீணாக வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். அதனால் ரசிகர்கள்ட்டையும் சரி தொண்டர்கள்ட்டையும் சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஆனால் தேவையில்லாமல் யாரும் எந்த செலவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணதுனால இவங்க இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பலர்கிட்டையும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பிறந்த நாளான இன்னைக்கு எப்பவுமே வந்து ஸ்பெஷலாக தான் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதே மாதிரி இந்த முறை வந்து தன்னுடைய 52வது பிறந்தநாள் அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய முதல் பிறந்தநாள். ஸோ சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளமு, குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய இஷ்யூஸு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ இருந்தாலுமே கூட இவருடைய பிறந்தநாள் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கிட்டையும் இருந்து நிறைய விஷஸ் வந்துட்டுருக்கு. ஸோ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இருந்தும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களானது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜான்சன் சஞ்சயும் போய் தந்தையை மீட் பண்ணி அவருக்கு வந்து விஷஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயமும் நம்ம வந்து பார்த்தோம். இது இல்லாமல் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சங்கீதா வந்து விஜய் அவர்களோட டிவோர்ஸ் வந்து கேட்டு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நடந்த பிரச்சனை தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இயரிங்க்கு கூட இவரால் சரியாக போக முடியல. அதனால் ஜூன் மாதத்தில் தான் இந்த இயரிங்கே வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அப்பயுமே கூட அவங்களால வந்து விஷுவலாக வந்து அப்பியர் ஆக முடியல அப்படின்றதுனால இப்போ அந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலுமே கூட விஜயுடைய பிறந்தநாள் அப்படின்றது சங்கீதாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சங்கீதா பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை லவ் பண்ணி ஆசைப்பட்டு தான் வந்து மேரேஜ் பண்ணாங்க. லண்டனில் இருந்த அவங்க ஒரு திரைப்படத்தில் பார்த்துட்டு அவர் ஆசைப்பட்டு தான் வந்து இவங்கள வந்து மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காதல் இன்னும் வந்து குறையல அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ விஜய் வந்து ஒன்றா இருந்த காலகட்டங்களில் விஜய் பர்த்டே அன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களாம். சங்கீதா மேம் பார்த்திங்கன்னா இவர் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் செய்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஆள். நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்களாம். இவர்கிட்ட இல்லாததெல்லாம் தேடி தேடி பார்த்து செஞ்சவங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து கூட இல்லை அப்படின்னாலுமே கூட தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. தன்னுடைய மாமனார் மாமியார் மூலமாக அந்த வாழ்த்துக்களை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் அதாவது சண்டை அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே அப்படின்றத தாண்டி இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்றதும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குழந்தைகளுக்கு இவங்க அப்பா அப்படின்றது இன்னொரு ரீசனு. ஸோ சங்கீதாவுக்கு நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு, பர்சனல் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கை அப்படின்றது வேறு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கு. ஸோ தான் கூட இல்லை அப்படின்னாலுமே கூட எப்போவுமே வந்து அந்த காதல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு சாட்சி தாங்க அவங்க வந்து கன்வே பண்ண இந்த விஷயஸு. ஏன்னா பிரியணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க ஏன் வந்து இவருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்? வெறுக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா எதுக்கு இந்த அன்பை காட்டணும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து மனசில் வந்து கண்டிப்பாக பிரியக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் சூழ்நிலைகள் வந்து அவருக்கு வந்து அகெயின்ஸ்டாகவே நடக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பார்க்கும்போது தப்பாகவே வந்து நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே வந்து அவங்க தப்பாக ஒரு விஷயத்த புரிஞ்சிகிட்டு இருக்கிறது தான் இந்த டிவோர்ஸ் வரைக்கும் இந்த விஷயமே வந்திருக்கு. இருந்தாலுமே கூட அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. குறிப்பாக விஜயோடைய அப்பா அம்மா கண்டிப்பாக. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து சங்கீதாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல மருமகளாக இருந்திருக்காங்க, என் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருக்காங்க
அப்படின்னு நினைக்கிறவங்க சங்கீதாவை எப்பவும் விட்டு கொடுத்தக்கூடாது, விஜய் கூட வந்து சேர்ந்து இருக்கணும். ஏன்னா விஜய்க்கு சரியான பொண்ணு வந்து அவங்க தான் கூட இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய போராடிட்டு இருக்காங்க. சங்கீதா வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களும் சரி, எல்லாமே அவங்களுக்கு தப்பாகவே தான் வந்து இருக்குது. அதனாலேயே தான் அவங்க வந்து அந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கே வந்து அப்பீல் பண்ணாங்களே தவிர, மற்றபடி அவங்க மனசாரலாம் அவரை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்ட இருந்து வந்த வாழ்த்தை விட அவங்க மனைவி கிட்ட இருந்து அந்த வாழ்த்து தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து கால் பண்ணி விஜய்க்கு வந்து விஷ் பண்ணலை அப்படின்னாலுமே கூட அப்பா அம்மா மூலியமாவது அந்த விஷயத்தை அவங்க வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே விஜய் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷல் தான். ஸோ இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறாரு. பொதுவாகவே விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னா அவருடைய அப்பா சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து செய்வாராம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியறது கிடையாது. சோசியல் மீடியாவில் அவங்க இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதும் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய நல்லதை வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றவர் தான் அவர். அவரும் பிஸியான ஒரு டைரக்டர் தான். இருந்தாலுமே கூட தன்னுடைய மகன் பிறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்றதுனால மகனுக்காக எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வாராம். ஸோ மகன் பிறந்த நாளில் நிறைய பேருக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, எதுவும் ஹெல்ப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி கல்விக்காக நிதி உதவி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி விஜய் பார்த்திங்கன்னா சிஎம்மாக இருக்கார் அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அவருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விஜய் ஜெயிச்சப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக வாழணும் அப்படின்றது விஜய் அவர்களுடைய தந்தையினுடைய ஆசையும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழகத்தை வந்து ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் விஜய் வந்து சிஎம்மாக ஆகணும் அப்படின்ற முயற்சிகளெல்லாம் எடுத்தாங்க. ஸோ விஜய்க்கும் வந்து அதில் ஈடுபாடு இருந்ததுனால ஸோ மக்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாடுபடணும், உழைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி பண்ணி தான் இப்போ சிஎம் ஆயிருக்காரு. ஸோ இன்றைக்கி சிஎம்முக்கு வந்து பிறந்தநாள் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஸோ சிஎம் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிறந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், விஜயும் சங்கீதாவும் மீண்டும் இணைந்து வாழ்வாங்களா அப்படின்னு. மீண்டும் இணைந்து வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றின கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்லே இதெல்லாம் வீடியோவாக வரும். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான அப்டேட்ஸோடு சந்திக்கலாம்.